வந்துருவாங்க. இங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாம தான் அத கூட்டிட்டு போய் இது பண்ணணும். அப்போ அவங்க வந்து சின்ன வயசுலயே சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஒரு பால் வந்து அவங்க நெஞ்சில பட்டது. நெஞ்சில பட்டு வந்து ஒரு கட்டியாவே இருந்துச்சாம். கட்டியா இருந்து நல்லா வலிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்த பிறகு வந்து ஒரு நாள் அவங்களுக்கு ஜெபம் பண்றது தெரியல எப்படின்னு. ஃபுல்லா இந்து குடும்பம் தான். தெரியாது என்னன்னு. அப்ப இங்க சொல்றதும் சரி அவங்களுக்கு கேட்காது. நான் கேட்பேன், உங்களுக்கு கேட்குமா இங்க உள்ளதெல்லான்னு. சில நேரம் எனக்கு கேட்கும், இல்ல கேட்காது அப்படின்னு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். அப்ப அவங்க ஒரு நாள் இப்படிதான் அந்த வலி நல்லா இருந்திருக்கு. வந்து அழுதுட்டே இருந்தாங்களா, அந்த இடத்துல கை வச்சு வந்து அழுதுட்டே இருந்திருக்காங்க. இந்த வலி எனக்கு தீந்துறட்டு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றாங்க, 2, 3 வாரத்துக்கு முன்னாடி, எனக்கு அந்த கட்டி இப்ப இல்ல. வலியும் எனக்கு இல்ல. அப்ப நான் கேட்டேன், "என்ன பண்ணீங்கன்னு?" அது நான் ஒரு நாள் இப்படி கைய வச்சு அழுதுட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. அழுதுட்டே இருந்தேன். ஆண்டவரே நீங்க குணமாக்குங்கன்னு அழுதுட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து இப்ப அந்த கட்டி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர நன்றி சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி தெரிந்தார். ஏராளமான நன்மைகளை இயேசு செய்து கொண்டே இருந்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான நன்மைகளை இயேசு செய்ததை நாம் சுவிசேஷ புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறார். இன்றைக்கு நன்மை செய்கிறார். எங்களுடைய சபை ஆராதனைகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து வருகிற நன்மைகளை தான் உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒரு அருமையான சாட்சியை கேட்டீங்க பார்த்தீங்களா? ஒரு வயதான தாயார், சிறு வயதுல அவங்க மார்பில் ஏற்பட்ட ஒரு காயம், அதை அப்படியே விடுறாங்க. அது நாள் போக்கில் அது வீங்கி ஒரு கட்டியாக மாறுகிறது. அது நிமித்தம் தொடர்ந்து அவங்க கொடிய அந்த வலி வேதனைகளை அனுபவித்தார்கள். அதனால அவங்க பல மருத்துவர்களை சந்தித்து பல்வேறு விதங்களிலே அவர்கள் தங்களுடைய இந்த பலவீனத்திலிருந்து விடுதலைக்காக முயற்சி எடுத்தார். கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து இப்பொழுது சமீபமாக ஆண்டவரை ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகையால் அவர்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்து ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை. இனி நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் இருக்கணும்னு நினைத்திருப்பார்கள். இந்த சூழ்நிலையில எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனை நேரத்துல ஜெப வேளையில அவர்கள் உட்கார்ந்து கண்ணீரோடு அந்த வலி தாங்க முடியாமல், இயேசுவே எனக்கு ஒரு சுகம் தாரும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறான். வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த கட்டியே இல்லை. கட்டி இருந்ததற்கான தடமே இல்லாம ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். இந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே உரியது. பாருங்க, நாம் எந்த இக்கட்டான நிலைமையிலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நாம உண்மையாய் ஊக்கமாய் ஜெபிப்போம்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபத்துல எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். எப்பேற்பட்ட வியாதியையும் இயேசு சுகமாக்க வல்லவர். எந்த சகல நோய்களையும் அவர் குணமாக்குகிற தேவன் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்க சரீரத்திலும் ஏதோ ஒரு வியாதியா பலவீனமா ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏதோ ஒரு கட்டி உங்க சரீரத்தில் இருந்தா அதுல கை வைத்து நீங்க ஜெபிக்கணும். ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தோட இதை செய்ய இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று நீங்க நம்பணுங்க. முதலாவது நீங்க நம்பணும், இதை செய்ய இயேசுவால் முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமா கொண்டு வரும். நீங்க பயந்து போகாம, சோர்ந்து போகாம, தைரியமா கர்த்தரை நோக்கி எனக்கு இதுல இந்த விடுதலை தாங்க. அது ஒரு வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பிசாசு போராட்டமா இருக்கு, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிங்க. இன்னொருவர் வந்து உங்களுக்காக ஜெபிக்கணும், இன்னொரு ஊழியக்காரர் வந்து உங்க தலையில கை வைக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. பாருங்க, ஆராதனையில யாரும் அவங்களவே தொடல, யாரும் அவங்களுக்காச்சும் அவங்க ஜெப நேரத்துல முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க.
அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுதே அற்புதம் நடந்துரும். இயேசு என்கிற நாமம் தாங்க நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற நாமம். அந்த பேரை சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்ப நான் ஜெபிக்க போறேன், என் கூட இணைந்து நீங்களும் ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஏதோ ஒரு பாதிப்போடு, ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு மன வேதனையோடு, மனபாரத்தோடு, இயேசப்பா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை நடக்காதா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தாயார் ஜெபித்த பொழுது அவனுடைய கட்டியை கரைந்து போக பண்ணி அவங்க வலி வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு சாட்சியா நிறுத்தினீரே, அதே போல இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு விடுதலையை கொடுங்க. ஏதோ ஒரு வியாதியோட ஜெபிக்கிறாங்க, ஒரு அற்புதமான விடுதலையை கொடுங்க. ஏதோ ஒரு மனபாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, என் தேவன் இவர்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கொடுங்கப்பா. உம்முடைய கருத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட நம்ப முடியாத அசாதாரணமான அமேன் ஒரு தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார்.